ஆம்பளை பையனை பெத்த பொசசிவ் அம்மாவும் மாமியாரும் எங்க இருக்கீங்க? எங்கதான் இருக்கீங்களா? ஆண்டி உங்களதான். பொசசிவ்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் சொல்றேன். உங்க பையன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ள இருந்து வருமே ஒரு நெருப்பு, அதுக்கு பேர் தான் பொசசிவ். அவங்க பையன் சிங்கிளா இருக்கும் போது பாசம்னா அவ்வளவு பொங்காது. ஆனா அந்த பையன் கல்யாணம் பண்ணி போறான்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அந்த அம்மாக்கு வந்து பாசம் பொங்குன்னு பொங்கும். அவங்க பையன் ஒரு வைஃபோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்கன்னா இந்த பொசசிவ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால ஏத்துக்கவே முடியாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாளே நம்ம கிட்ட தான் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தான், இப்ப ஒரு வேற பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இது நான் எப்படி ஏத்துக்குவேன்? இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க பையனை நீங்களே மடியில வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க. உங்க வீட்டு வாரிசை பெத்து இருக்கிறதுக்கு ஒரு மருமக வேணும், உங்க வீட்டு வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு மருமக வேணும். ஆனா அந்த பொண்ணை வந்து உங்க பையன் கூட வாழவே விட மாட்டீங்க. அதுக்கு பேசாம ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாமே. எதுக்கு மருமக? ஆண்டி என்னமோ நீங்க மட்டும் தான் உங்க பையனை 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரியும் பொண்ணு வீட்டுக்காரங்களா என்னமோ ஒரே நாள் பெத்து எடுத்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டி முடிஞ்சா கொஞ்சம் திருந்துங்க. இல்லனா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறீங்களா, அதுக்கான கர்மாவை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும்.